மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே முறையான குடிநீர் விநியோகம் இல்லை என உமையாள்பதி ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கமலக்கண்ணன் வழங்கிட கேட்கலாம். கமலக்கண்ணன், உங்க விரிவான தகவல். வணக்கம். சீர்காழி அருகே குடிநீர் வேண்டி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்படுகிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா உமையாள்பதி ஊராட்சி விநாயகக்குடி கிராமத்தில் 80க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் பெரும்பாலானோர் விவசாயம் மற்றும் கூலி தொழிலை சார்ந்த ஏழை எளிய மக்கள். இந்த கிராமத்தில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்ததுடன் வரும் குடிநீரும் காவிரி நிலமாக உள்ளதால் அந்த தண்ணீரை மக்கள் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. இந்நிலையில் ஊராட்சி நிர்வாகத்தால் விநியோகிக்கப்பட்ட கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டமும் சரியாக செயல்படுத்தப்படாமல் வாரம் ஒருமுறை மட்டுமே தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது. இவர்களது தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய கடந்த 2023 மற்றும் 2024 ஆண்டு மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் ரூபாய் 16.75 லட்சம் மதிப்பீட்டில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டு இணைப்புகள் கொடுக்கப்படாமல் பயனற்ற நிலையில் உள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து குடிநீர் வழங்க வலியுறுத்தி கிராம மக்கள் ஊராட்சி நிர்வாகத்தை வலியுறுத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதனைத் தொடர்ந்து இன்று காலை கிராம மக்களுக்கு குடிநீர் வழங்க வலியுறுத்தியும் சீர்காழி திருமுல்லைவாசல் சாலையில் விநாயககுடி கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள் என அனைத்து தரப்பு பொதுமக்களும் பாதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்து வந்த சீர்காழி மற்றும் புதுப்பட்டினம் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஊராட்சி உயர் அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக விலக்கிக் கொள்ளப்பட்டது. கர்நாடகம் கைவிரித்ததால் காவிரியில் தண்ணீரின்றி விவசாயம் பாதிக்கப்பட்டதுடன் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து கொள்ளிடம் கூட்டு குடிநீரும் கிடைக்காமல் கடைமடை பகுதி மக்கள் தண்ணீருக்காக போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து குடிக்க குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களது எதிர்பார்ப்பாக உள்ளது. ராதிகா, மயிலாடுதுறை அருகே குடிநீர் விநியோகம் சரியாக செய்யப்படவில்லை என கூறி பொதுமக்களும் பெண்களும் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் கமலக்கண்ணன் வழங்கினார். கமலக்கண்ணன், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.